Welcome back students. இன்னைக்கு evolution unit continue பண்ணிக்கலாம். So இதில் first வந்துட்டு we'll see about examples in support of natural selection. First example வந்துட்டு industrial melanism. Industrial melanism வந்துட்டு it is going to explain about how two different colored moths வந்துட்டு இங்கிலாண்டில் எப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நேச்சுரல் செலெக்ஷனில் எப்படி வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ட் மாத்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். இதில் மாத் வந்துட்டு எங்கே படித்தாங்க அப்படின்னா இட் வாஸ் நியர் த ஃபாரஸ்ட் இன் பிர்மிங்ஹாம். ரெண்டு கலர்ட் மாத்ஸ் வந்துட்டு ஒன்று வந்துட்டு கிரே கலர்ட் மாத், இன்னொன்று வந்துட்டு பிளாக் கலர்ட் மாத். கிரே கலர்ட் மாத் இஸ் பிஸ்டன் பெட்டுலேரியா அண்ட் பிளாக் கலர்ட் மாத் வந்துட்டு பிஸ்டன் கார்போனேரியா. இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் அப்படின்னா கிரே அண்ட் பிளாக் கலரோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இஸ் பிகாஸ் ஆஃப் மெலானின் பிக்மெண்ட். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை வச்சு படித்ததுனால வந்துட்டு இட் இஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல். இட் இஸ் நேம்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் மெலானிசம். இப்போ நம்ம எப்படி அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் மாத்ஸும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் டைமில் வந்துட்டு சர்வைவ் ஆச்சு, எப்படி நேச்சுரல் செலெக்ஷன் வந்துட்டு அதோட சர்வைவலுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்வைவல் ஆஃப் கிரே மாத். கிரே மாத் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு யூஸ்வலாக இனிஷியல் பீரியட்ஸ் ஆஃப் டைமில், அதாவது வென் திஸ் வாஸ் ஸ்டடிட், அப்போ வந்துட்டு வின்டர் சீசனில் வந்துட்டு பிகாஸ் வுட் வாஸ் யூஸ்ட் அஸ் தி ஃபியூவல், வின்டர் சீசனில் இண்டஸ்ட்ரீஸ் ஃபங்க்ஷன் ஆக கிடையாது. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் ஃபங்க்ஷன் ஆகாததுனால தெர் வாஸ் நோ ஸ்மோக், நோ பொல்யூஷன் இல்லாத ரீசன்ஸ்னால வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு ட்ரீ பார்க்ஸில் வந்துட்டு லிச்சன்ஸ் வந்துட்டு தேவர் க்ரோயிங் அட் அ ஃபாஸ்டர் ரேட். அப்போது யூஸ்வலாக லிச்சன்ஸ் வந்துட்டு தே கம்ப்ளீட்லி கவர்ட் தி பார்க் ஆஃப் தி ட்ரீஸ் இன் தி ஃபாரஸ்ட். இப்போ லிச்சன்ஸ் இருந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா கிரே மாத்ஸ் வந்துட்டு தேவர் ஏபிள் டு பிளெண்ட் வித் த கலர் ஆஃப் தி பக்ஸ். அதாவது வந்துட்டு அந்த கிரே மாத்ஸ் வந்துட்டு வென் தே சிட் ஆன் த லிச்சன்ஸ், அந்த இடத்துல லிச்சன்ஸ் இருக்கிறது வந்துட்டு தெரியாது. வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்துட்டு அந்த கிரே மாத்தோட கலரும் லிச்சன்ஸோட கலரும் வந்துட்டு ஒரே மாதிரி இருந்ததுனால வந்துட்டு தேவர் ஏபிள் டு பிளெண்ட். அண்ட் வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாததுனால தே எஸ்கேப்டு ஃப்ரம் த ப்ரிடேட்டர்ஸ். த மெயின் ப்ரிடேட்டர்ஸ் ஆஃப் மாத்ஸ் வந்துட்டு பேர்ட்ஸ். ஸோ தே எஸ்கேப்டு ஃப்ரம் தி பேர்ட்ஸ். அப்போ பேர்ட்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகும்போது ஆப்வியஸ்லி அதோட நம்பர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது. At the same time, black moths வந்துட்டு they were not able to blend with the color of the box. அதனால் வந்துட்டு they were easily visible for the birds and their number got reduced quickly. So industrial function ஆகாதப்போ வந்துட்டு லிச்சன்ஸ் இருந்ததுனால கிரே மாத்ஸ் வந்துட்டு they were able to blend and their number was increasing. இதை தான் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு which was able to increase in number. அதாவது increase in number is mainly because the reason for increase in number is mainly because of their reproduction. ஸோ இப்போ அவங்க அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வென் இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் மீன்ஸ் தே ஆர் ஏபிள் டு சர்வைவ். ஸோ இதுதான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதுதான் ஃபிட்டஸ்ட். ஸோ இதுதான் நிறையா சர்வைவ் ஆக போகுது. இதே பிளாக் கலர்ட் மாத்ஸ் வந்துட்டு தே ஆர் நாட் ஏபிள் டு சர்வைவ் பிகாஸ் தே ஆர் நாட் ஃபிட் டு தட் என்விரான்மெண்ட் பிகாஸ் ஆஃப் தயர் கலர் மெயின்லி. ஸோ தே ஆர் நாட் ஃபிட் டு த என்விரான்மெண்ட், ஸோ தயர் நம்பர் காட் ரெடியூஸ்ட் குயிக்லி. Next is survival of black moth. இப்போ black moth வந்துட்டு when industry started functioning in the summer season, pollution வந்துட்டு started increasing. ஏன்னா industries function ஆச்சு, அப்போ pollution increase ஆச்சு. pollution increase ஆகும்போது லிச்சன்ஸோட நம்பர் வந்துட்டு கம்மியாயிடும். பிகாஸ் we know lichens do not survive in polluted areas. அதனால் இப்போ pollution அதிகமாகிற ரீசன்ஸ்னால வந்துட்டு லிச்சன் growth வந்துட்டு ரெடியூஸ் ஆச்சு. லிச்சன் growth ரெடியூஸ் ஆகும்போது கிரே கலர் மாத் வந்துட்டு will not be able to blend. ரீசன் லிச்சன் கிடையாது. ஸோ கிரே கலர் மாத் வந்துட்டு அந்த பார்க், ட்ரீயோட பார்க்ஸ் வந்துட்டு தே லுக் டார்க் ப்ரௌன் டு பிளாக் இன் கலர். அந்த கலரில் வந்துட்டு வென் கிரே மாத் இஸ் சிட்டிங் ஆன் த பார்க் விச் இஸ் பிளாக் ஆர் டார்க் ப்ரௌன் இன் கலர், அது ஈஸியாக கண்ணுக்கு தெரியும். அதே வந்துட்டு பிளாக் கலர்ட் மாத் வந்து அப்படி கிடையாது. இப்போது அந்த பார்க் ஆஃப் த ட்ரீயில் வந்துட்டு தே வேர் ஏபிள் டு பிளெண்ட். இப்போது பிளாக் மாத்தோட நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு, கிரே மாத்தோட நம்பர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஹியர் that is when industries were functioning, இப்போ pollution இருந்ததுனால வந்துட்டு black colored moth were the fittest for the survival and grey colored moth they were not fit for survival. so grey moth ஓட number decrease ஆச்சு, black moth ஓட number வந்துட்டு increase ஆச்சு. so this is what we say that the nature is favoring only the organisms that were able to survive in their habitat. so the survival rate வந்துட்டு is mainly dependent on their reproduction rate.
செகண்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு DDT ரெசிஸ்டன்ஸ் இன் மொஸ்கிட்டோஸ். இனிஷியலாக வந்துட்டு 1940s வந்துட்டு DDT வாஸ் அ கெமிக்கல் தட் வாஸ் இன்ட்ரடியூஸ் டு கில் மொஸ்கிட்டோஸ். இனிஷியலாக தேவர் வெரி எஃபெக்டிவ். DDT வந்துட்டு வாஸ் வெரி எஃபெக்டிவ் அண்ட் இட் வாஸ் ஏபிள் டு கில் ஆல் த மொஸ்கிட்டோஸ். ஸ்லோலி வந்துட்டு அந்த மொஸ்கிட்டோஸில் இருந்த பாப்புலேஷனில் தி மொஸ்கிட்டோஸ் விச் வர் ஏபிள் டு ரெசிஸ்ட் DDT வந்துட்டு தே ஸ்டார்டட் இன்க்ரீசிங் இன் நம்பர். அது வரைக்கும் DDTயை ஃபேஸ் பண்ண கிடையாது. அதனால் DDTயை ரெசிஸ்ட் பண்ணுற மொஸ்கிட்டோஸ் லெஸ் நம்பர்லேயே இருந்துச்சு. மற்ற நார்மல் மொஸ்கிட்டோஸ் அதாவது விச் வர் நாட் ஏபிள் டு ரெசிஸ்ட் வந்துட்டு ஹை நம்பரில் இருந்தது. இதுவே வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு DDT யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தி மொஸ்கிட்டோஸ் தட் வர் நாட் ஏபிள் டு ரெசிஸ்ட் DDT வந்துட்டு நம்பர் கம்மியாச்சு. தட் வர் ஏபிள் டு ரெசிஸ்ட் DDT வந்துட்டு தே ஸ்டார்டட் இன்க்ரீசிங் இன் நம்பர். அகெயின் த மெயின் மோட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் நம்பர் வாஸ் ரீப்ரொடக்ஷன். So now most of the mosquito that are present are going to be resistant to DDT. இப்போ இந்த resistance எதனால் develop ஆச்சு? These organisms that were able to resist DDT were fittest for their survival through reproduction. So இதனால தான் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற mosquitoes வந்துட்டு they are able to resist DDT because only their survival is being favored by the nature. So this is example of natural selection, DDT resistance in mosquitoes. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு சிக்கிள் செல் அனீமியா. சிக்கிள் செல் அனீமியா வந்துட்டு இஸ் அ மோஸ்ட் காமன் டிசீஸ் ஃபவுண்ட் இன் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட். ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்கிற பீப்புளுக்கு இன்னொரு மெயின் டிசீஸ் தட் இஸ் காஸ்ட் பை பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம். Plasmodium falciparum cause பண்ணுற disease malaria. That is a lethal form of malaria. That is usually Plasmodium falciparum leads to death of the person. But one advantage is patients with sickle cell anemia are resistant to malaria naturally. So sickle cell anemia இருந்தால் அவங்களுக்கு மலேரியா வராது. So patients with sickle cell anemia is resistant to malaria. இப்போது நம்ம இந்த ரெண்டு கேரக்டரையுமே வந்துட்டு எப்படி வந்துட்டு நேச்சர் செலக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது மலேரியா வந்துட்டு Plasmodium falciparum species வந்துட்டு is found more in number in Africa. So people அங்கே இருக்கிற people வந்துட்டு if they have to survive they should have sickle cell anemia. அப்போ தான் வந்துட்டு சர்வைவ் ஆக முடியும். ஆனால் sickle cell anemia வந்துட்டு it is coded by a gene. Sickle cell anemia அப்படிங்கிறது வந்துட்டு ஹீமோக்ளோபின் வந்துட்டு when it is becoming defective RBCயோட ஷேப் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போது இந்த ஹீமோக்ளோபினை கோட் பண்ணுற ஜீன் வந்துட்டு நம்ம HBA அப்படின்னு சொல்கிறோம். ஸோ HBAங்கிறது வந்துட்டு the gene that is coding for hemoglobin. If it is normal hemoglobin it is called HBA and if it is defective it is called as HBS. இப்போது ஒரு பர்சனுக்கு ஹீமோக்ளோபினோட ஜீனில் வந்துட்டு இருக்கிற ரெண்டு அலீல்ஸ் வந்துட்டு HBAன்னு இருந்துச்சு அப்படின்னா they are going to have normal RBC and normal hemoglobin. But these persons will be at a high risk of getting infected with malarial parasite. அதே மாதிரி வந்துட்டு HBS அதாவது ரெண்டுமே டிஃபெக்டிவ் அலீல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா they are going to have completely defective RBCs and non-functional hemoglobin and the person usually dies off. So இந்த condition இருந்தாலும் they will be infected with malarial parasite which is resulting in the death of the person. அதே மாதிரி when they are having both the alleles that are going to be defective அப்பவும் வந்துட்டு because of sickle cell anemia the person is going to die off. But nature has selected in African continent most of the people அவங்களோட ஜீனோம் வந்துட்டு it is going to be HBS condition. அதாவது ஒரு half of the RBCs are going to be normal, இன்னொரு half of the RBCs வந்துட்டு they are sickle shaped. நார்மல் RBC இருக்கிறதுனால நார்மல் RBCயும் ஹீமோக்ளோபினும் இருக்கிறதுனால they were able to survive but with slow physical activity. அதே மாதிரி 50% sickle shaped RBC இருக்கிறதுனால they become naturally resistant to they become naturally resistant to malaria. ஸோ இப்போ அவங்க வந்துட்டு ரெண்டு டிசீஸையுமே வந்துட்டு ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. ஸோ த பீப்புள் வித் HBS ஜீன் அதாவது ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன் ஃபார் நார்மல் ஹீமோக்ளோபின் ஜீன் வந்துட்டு இட்ஸ் ஃபிசிக்கலி வீக் பட் தே ஆர் நேச்சுரலி செலக்டட் டு வித்ஸ்டாண்ட் அகெயின் தி மலேரியல் இன்ஃபெக்ஷன். So this is how nature is going to select a condition. This is example for natural selection. So examples of natural selection we have studied 3 different examples.
First is industrial melanism, அடுத்தது DDT resistance in mosquitoes, and then selection of sickle cell anemia in African continent. The next is types of natural selection. Types of natural selection are methods in which the organisms get எப்படி வந்துட்டு நேச்சுரலாக செலக்ட் ஆகுது, எந்த மாதிரி நேச்சுரலாக செலக்ட் ஆக முடியும், அதாவது பாசிபிலிட்டிஸ் ஆஃப் செலெக்ஷன் தான் நம்ம வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் படிக்கிறோம். அதில் வந்துட்டு there are 3 different types of natural selection: stabilizing or balancing natural selection, progressive or directional natural selection, and disrupted or disruptive natural selection. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டெபிலைசிங் ஆர் பேலன்சிங் நேச்சுரல் செலெக்ஷன் பார்க்கலாம். இதில் வந்துட்டு நேச்சர் இஸ் கோயிங் டு செலக்ட் த இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் எலிமினேட் தி எக்ஸ்ட்ரீம். செலக்ட் இன்டர்மீடியேட், எலிமினேட் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சிக்கிள் செல் அனீமியா இன் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட். இப்போது இன்டர்மீடியேட் செலக்ட் ஆகுது இந்த சென்ஸ் வந்துட்டு ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன் செலக்ட் ஆகிருக்கு. எலிமினேட் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா ஹோமோசைகஸ், போத் தி ஹோமோசைகஸ் கண்டிஷன்ஸ் ஆர் எலிமினேட்டட். ஏன்னா ஹெச்பிஏ இருந்தால் தே ஆர் கோயிங் டு டை பிகாஸ் ஆஃப் மலேரியா. ஹெச்பிஎஸ் இருந்தால் தே ஆர் going to die because of sickle cell anemia. HbS இருக்கும்போது they can survive for both, அதாவது they can escape from sickle cell anemia because of this allele and they can escape from malarial parasite because of this allele. So the intermediates are being selected by the nature and the extremities are going to be eliminated by the nature. இதை தான் வந்துட்டு இந்த கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக வந்துட்டு we are considering a population like this, அதாவது HbA are going to be less in number. So HbA அதாவது இது ஹோமோசைகஸ் டாமினன்ட், இது ஹோமோசைகஸ் ரெசசிவ், இது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். இதில் மூணும் வந்துட்டு ஈக்குவல் நம்பரில் இனிஷியலாக இருந்தாலும் ஸ்லோலி, that is slowly வந்துட்டு the population is going to be stabilized only for the intermediate characteristics. So the population becomes very high because they are going to get stabilized and slowly this character is being lost. So this is stabilizing natural selection or balancing natural selection. The next example, the next type of natural selection வந்துட்டு progressive or directional natural selection. இங்கே வந்துட்டு nature is going to select most adapted variation and the growth of the any organism which is being naturally selected வந்துட்டு is going to be unidirectional towards the adapted variation. So ஒரு organism வந்துட்டு it is going to adapt itself to some condition. அந்த adaptationல எது ரொம்ப ஃபிட்டான அடாப்டேஷனோ அதை மட்டும் நேச்சர் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்துட்டு it is going to reduce the number in high numbers. எக்ஸாம்பிள் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் மெலானிசம். ஸோ இப்போது பிளாக் மாத்தோட நம்பர் கம்மியாகும் ஒரு பீரியட் ஆஃப் டைமில், கிரே மாத்தோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். யூஸ்வலாக வந்துட்டு when no industries, so no industries are going to function here. இங்கே adapted variation என்ன, less production of melanin. So the growth is going to be higher for grey moth and lesser for black moth. ஏன்னா இங்கே industries function ஆகாதனால we have seen lichens இருக்கிறதுனால grey moths are more selected. அடுத்தது வந்துட்டு when industries are going to function. So when industries are going to function, what happens is grey moth ஓட நம்பர், ஏன்னா பொல்யூஷன் ஜாஸ்தியாக போகுது, grey moth ஓட நம்பர் கம்மியாகும். டார்க் கலர் ஆஃப் த பார்க்னால வந்துட்டு black moth ஓட நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். So here the direction of growth, or that is the selection, natural selection is going to be in this direction for this condition and for this direction in this condition. இது வந்துட்டு யூனிடைரக்ஷனல் செலெக்ஷன், அதாவது ஒரு சைடை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிடும். அதே மாதிரி இதில் ஒரு சைடை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிடும். ஸோ திஸ் ஒன் we call it as progressive natural selection or directional natural selection. The next is disrupted natural selection. Disrupted natural selection la vandu nature select the extremes and the intermediate forms gets eliminated. இதுக்கு example வந்துட்டு snails that are present in the sea bed. Seasல நார்மலா oceanல இருக்கிற snailsல there are 3 different colors in black, white and brown. Black வந்துட்டு is going to be homozygous dominant, white is homozygous recessive and brown is going to be the intermediate, that is heterozygous condition. இப்போ black colored snails என்ன பண்ணும் அப்படினா when they are present on the rock they are going to blend with the rocks of the color because of their color, so they will not be seen by the predators easily.
ஒயிட் கலர் மாத் வந்துட்டு they can blend with the sea bed, that is floor, அந்த சாயில் இருக்கும் இல்லையா, அந்த சாயில் கூட blend ஆகிறதுனால ஒயிட் கலர் snails also will not be seen. இதே brown color snails வந்துட்டு when they are present on rocks or in the bed, எங்கே இருந்தாலும் வந்துட்டு their color is going to be different, so they will be easily attacked, they are easily visualized to the predators, so they are attacked by the predators easily. Obviously brown color ஓட நம்பர் கம்மியாக போகுது, so brown color is going to be heterozygous condition. Black-உம் white-உம் வந்துட்டு when they are present in rocks and sea floor, their number is going to increase. So the homozygous dominant and homozygous recessive is being favored and heterozygous condition is being not favored. This is natural selection. So naturally selected conditions வந்துட்டு homozygous dominant and homozygous recessive. So initially numbers ஒரே மாதிரி இருந்தாலும் slowly வந்துட்டு homozygous dominant, homozygous recessive is going to increase in number and slowly heterozygous condition would decrease in number. So these are different types of natural selection, that is balancing natural selection, progressive natural selection and disruptive natural selection. The next is population genetics. Population genetics அப்படின்னா it is the study of frequency of genes in a given population. ஸோ ஒரு ஜீன்ஸ் வந்துட்டு ஒரு பாப்புலேஷனில் எவ்வளோ எக்ஸிஸ்ட் ஆகுது, என்ன பர்சன்டேஜில் அந்த ஜீன் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகுது, அது அந்த பர்சன்டேஜில் என்ன ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத படிக்கிறது தான் வந்துட்டு we call it as genetics of a population. அதை வந்து நம்ம population genetics அப்படின்னு சொல்கிறோம். And this was explained by Hardy-Weinberg. And the Hardy-Weinberg principle என்ன அப்படின்னா the frequency of alleles is going to remain constant from one generation to the next in a population in which the organisms are going to reproduce sexually. So if in a population ஒரு group of organisms இருக்குது, அந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை மட்டும் எடுத்துக்குது. அப்படியே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்துருச்சு அப்படின்னா அலீல்ஸ் ஒரு பர்டிகுலர் ஒரு ஜீனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஜீனோட அலீல்ஸ் வந்துட்டு அதோட ஃப்ரீக்வன்சி, ஸோ நம்ம அலீல்ஸ் வந்து என்ன ஃபார்மில் வேணாலும் இருக்க முடியும், அதாவது டாமினன்ட், ரெசசிவ், ஹெட்டரோசைகஸ், இந்த எந்த ஃபார்மில் இருந்தாலும் அதோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு இஸ் கோயிங் டு ரிமைன் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். மீன்ஸ் தி அலீல்ஸ் ஆர் நெவர் லாஸ்ட் if the organisms are going to reproduce sexually. So the alleles can be dominant, homozygous dominant, homozygous recessive or heterozygous condition. So as per Hardy-Weinberg's law, a number of times the dominant allele is expressed or number of times the recessive recessive gene, ஏன்னா நம்ம சிங்கிள் கேரக்டர் சொல்லும்போது நம்ம அலீல்னு சொல்கிறோம், நம்ம இங்கே ரெண்டு அலீல்ஸையும் சேர்த்து சொல்லும்போது ஜீன்னு சொல்லிக்கிறோம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் recessive gene is expressed or number of time heterozygous condition is expressed is always equal. So all of the three different forms of the gene can have equal possibilities of existence. அது expression and existence. It means what? Homozygous dominant allelum வந்துட்டு it is not lost, homozygous recessive allelum it is not lost, heterozygous conditionum is not lost. They have equal possibilities of expression in the offsprings and equal possibilities of existence in a population. இதுதான் Hardy-Weinberg's-ஓட law. ஸோ அந்த Hardy-Weinberg ஈக்குலிபிரியம், அதாவது ஜெனட்டிக் ஈக்குலிபிரியமை மெயின்டைன் பண்ணணும், எப்போவுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும். அந்த ஈக்குலிபிரியமை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா there are few conditions. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பாப்புலேஷன் வி ஸ்டடி ஷுட் பி பிக். ஒரு சின்ன பாப்புலேஷன், ஒரு 10 பேர் தான் இருக்காங்க, இல்லை ஒரு 20 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பாப்புலேஷனை வச்சு we cannot decide the genetic equilibrium. It is always decided with the larger population. And the organisms should show random mating, அதாவது selected mating இல்லாமல் there should be random mating and no mutation occurs in the mating individuals. And if suppose mutation is going to occur, then both the individuals which are involved in reproduction should undergo mutation. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகும். And all organisms formed after reproduction, means the offsprings that are formed after reproduction should survive and they should be fertile also. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் மட்டும், ஸோ தீஸ் ஆர் ஃபியூ கண்டிஷன்ஸ் தட் ஹெல்ப் இன் மெயின்டைனிங் ஈக்குலிபிரியம். இந்த மாதிரி கண்டிஷன் இல்லை அப்படின்னா இந்த ஈக்குலிபிரியம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் Hardy-Weinberg's law வந்துட்டு dominant allele is represented by the letter P, homozygous dominant gene by P square,
recessive allele by Q, homozygous recessive gene by Q square, and heterozygous gene வந்துட்டு is given by 2pq. So the expression of p square, expression of q square and expression of 2pq is always equal. So p square plus q square plus 2pq is always equal to 1. That means they have equal chances of existence in a given population. The factors that change or affect the Hardy-Weinberg equilibrium. We saw some conditions that to maintain Hardy-Weinberg equilibrium, இங்க எழுதியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு the factors that are going to change the Hardy-Weinberg's equilibrium. So mutation, if suppose mutation is occurring in one organism that is undergoing reproduction, alleles can be lost, alleles can be altered. அப்போ அந்த டைமில் வந்துட்டு Hardy-Weinberg equilibrium maintain ஆகாது. Similarly recombination. So recombinationல வந்துட்டு the genes can get exchanged. One gene from one person வந்துட்டு when it is combining, because of recombination they can be reduced in number, they can be lost during recombination. Lost in the sense எந்த gamete வந்துட்டு is getting that gene, maybe that gamete is not functional, இல்லை that gamete is not going to reach the female gamete. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா recombination can result in changing the Hardy-Weinberg equilibrium. அடுத்தது வந்துட்டு genetic drift. Genetic drift அப்படின்னா வந்துட்டு when the alleles are lost from a population, அந்த மாதிரி டைமில் வந்துட்டு it is by some natural factors they are lost from the population, you call it as genetic drift. அதே மாதிரி gene migration. Gene migration அப்படின்னா வந்துட்டு there can be immigration or emigration, that is a small group of organisms move away from a population or get into a population, newly they are entering into a population. அப்போது அந்த மாதிரி டைம்லேயும் வந்துட்டு Hardy-Weinberg equilibrium can change. அடுத்தது natural selection. So natural selection வந்துட்டு the organisms are going to adapt themselves for the habitat in which they are going to live. So அந்த adaptation நடக்கும்போது வந்துட்டு maybe they are getting new character or there can be loss of the old characters also. அந்த டைம்லேயும் வந்துட்டு Hardy-Weinberg equilibrium change ஆக முடியும். So these are the main 5 factors during which Hardy-Weinberg's equilibrium is going to be changed or affected. And we have already seen the conditions for maintenance of equilibrium. அந்த conditions இல்லைனாலும் equilibrium இருக்காது, இந்த conditions இருந்தாலும் equilibrium இருக்காது. The next is about human evolution. Human evolution வந்துட்டு it is studied only based on the fossils obtained from different parts of the world. And according to the fossils, the age of the fossils, we have written the order in which the human evolution has taken place. First வந்துட்டு the first or the oldest fossil that was obtained was about Dryopithecus and Ramapithecus. இது ரெண்டுமே வந்துட்டு they have got the fossils which were known to exist 15 million years ago. Both are 15 million years ago. And Dryopithecus fossils were obtained from Bilaspur, a small village called Bilaspur in Himachal Pradesh in India. And the Ramapithecus fossils were obtained from Shivalik hills. And Dryopithecus, they were more ape-like, that is they had body with a long stiff hair, they walked like gorilla and they were more ape-like. Whereas Ramapithecus, they walked erect like a man, so they were more man-like. And these Dryopithecus is considered to be the common ancestor of human and apes. And similarly Ramapithecus also, they have small canines. Based on their canines and based on their vertebral column bone, we decide whether they are more ape-like or more man-like. And the second group is called as Australopithecus. Australopithecus, they are called as the African ape man, and their fossils were discovered by Raymond Dart in Eastern Africa. And they used stone weapons for hunting. They ate fruits. The type of food habit is usually based mainly on the type of teeth they had, and they were fruit eaters. And they walked with hind limbs, which is called as bipedal locomotion. This is mainly based on the lumbar curve that was seen in their vertebral column bone. And the curve which it was decided they should have walked only with their hind limbs. And their cranial cavity size was 600 cubic centimeter. And two different types of fossils of the same type of man was found in Eastern Africa. One was named as Australopithecus robustus and the other one is named as Australopithecus boisei. So this is the second group of second type of man in human evolution.
And the third is Homo habilis. Homo habilis is also called as a handyman, and his fossils was discovered by a person called Leakey, and they were decided to be non-meat eaters based on their shape and structure of the canines, that is their teeth. The next group of seen in human evolution was Homo erectus, and they were known to have survived 1.5 million years ago, and their fossil was recently discovered in 1891. The cranial cavity size is 900 cubic centimeter. They were found to be meat eaters, and they had a larger supraorbital ridges, which shows that they had a larger and prominent eyebrows, and meat eaters based on their canines. And there were two subspecies of this Homo erectus. One is called as Homo erectus erectus, and the fossil was discovered in Java, and so it is called as the Java ape man. And Homo erectus pekinensis, and the fossil was found in Peking in China, so the persons were called as Peking man, and their cranial cavity size is 1075 cubic centimeter. The next is Neanderthal man. He was believed to be the first civilized man. The main reasons why he was called as first civilized man was this, that is, they used hides to protect their body, and they buried the dead people. And the main reason why they were called as civilized man, and they were known to exist 1 to 4 million years ago, and their fossils were obtained from Central and East Asia. And they had a strong mandibles, that is lower jaw, and their height was, short people who were discovered based on their fossil size, and their cranial cavity size was found to be 1400 cubic centimeter. The next is Homo sapiens. Homo sapiens, it was believed Homo sapiens evolved 10 to 70,000 years ago, and they have evolved in Africa, and they have spread all over the world. And Homo sapiens, there are two subspecies. First is Homo sapiens fossilis, also called as Cro-Magnon man. They were tall, they walked erect, and they were carnivores, and they were cave dwellers. That is, they lived in caves, and it is believed that they were cave dwellers based on the paintings and impressions found in different caves. And they used sophisticated tools for all their day-to-day activities, and all those tools, many of those tools have been recovered during the fossil recovery. And cranial cavity size was 1660 cubic centimeter, and the reason for their extinction is not known. And the next group is Homo sapiens sapiens, and this is the modern man, or to say that is we who we exist today, is Homo sapiens subspecies sapiens, and he is the domesticated man. The man in the sense vandittu they can easily mingle with others, handle their own problems, and all do. That is what we call it as domestication. They can withstand with some rules and regulations and follow them and undergo them. That is what we call it as domestication. And it is believed that agriculture was started 10,000 years ago, and these people were found to be the most civilized people, and many civilizations showed the existence of these people from those years. And there were four different types of people who were discovered in different parts of the world who belong to Homo sapiens subspecies sapiens. Negroids belonging to Africa, Caucasians belonging to England and Italy, that is to the European continent, and eastern type of Homo sapiens found in Japan, China, Australia and India, and Mongoloids present in Mongolia. So these are different types of the humans and fossils. All those fossils that were discovered showed the evolution of humans in different periods of time and in different age periods of the earth also. So with this we have completed the unit of evolution. Doubts இருந்தா நம்ம குரூப்ல clear பண்ணிக்கலாம். We'll meet you with the next unit. Thank you.